கல்யாணம் ஆன புதுசில் இந்த பெப்ஸுன்னு ஒன்று விற்றுனாங்க தெரியுமா? பெப்ஸு விக்ஸுக்கு முன்னாடி, விக்ஸு ஆல்ஸுக்கு முன்னாடி பெப்ஸுன்னு ஒன்று இருந்தது. கருப்பாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அதை ஒன்று வாயில் அடைக்கணும் தெரியாது, அப்படியே ரவுண்டாக சின்னதாக இருக்குதுன்னா தெரியாது. இப்போ இருக்கிறதுங்களை வச்சா கட்டி வந்துட்டு மாதிரி இருக்கும். பாஸ்டர் கட்டியோடு பிரசங்கம் பண்ணுறான்னு நினைப்பாங்க. அதனால் அதெல்லாம் வைக்கிறது இல்லை. இப்போ அந்த பெப்ஸை வாயில் போட்டுக்கின்னு போய் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு கணக்கு என்னன்னா, அது தேஞ்சி கரைஞ்சி முடிச்ச பிறகு பிரசங்கத்தை முடிக்கணும். கரெக்டாக 1 hour கொடுக்கும். அது ஒரு முறை அப்படி அர்ஜென்ட்டாக ரெடி ஆகி என்னுடைய டேபிள் பீரோ திறந்து எடுத்து வாயில் போட்டுக்கின்னு போயிட்டேன். அப்புறம் பிரசங்கம் பண்ணுகிறேன். பாஸ்டர் பாவம், சரி புதுசாக வந்துட்டார், பேசிட்டோம், எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு அவர் இருக்கிறாரு. என் மனைவி எனக்கு முன்னாடி உக்காந்துக்குது, காட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறது, எனக்கு தான் அடையாளம். அது கரையில் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் என் மனைவிக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? பொறுத்துரு, காத்துரு, என் வேலை இன்னும் வரவில்லை, எப்படிலாம் சொல்கிறேன். வசனத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அது கரையுதோ இல்லையோ நம்ம முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் எடுத்து பார்த்தா பேண்ட் பட்டனு. அதில் என்னுடைய டேபிள் அந்த ட்ராயருக்குள்ளே அதுவும் இருந்திருக்குது. அந்த காலத்தில் இந்த பட்டன் எதுனா அறந்துட்டா தச்சு கொடுப்பாங்க. இப்போ அந்த நம்ம பேண்ட்டு அப்போல்லாம் இந்த இப்போ மாதிரி அப்போல்லாம் லேட்டஸ்ட் மாடல் கிடையாது, எல்லாமே பட்டன் தான் வரும். எல்லாம் பட்டன் கலராக வச்சுருப்பாங்க. அதை தெரியாமல் யோசிக்காமல் போட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் போடுறதே இல்லை, பெப்ஸும் போடுறதில்ல, அதையும் போடுறதில்ல. பெப்ஸு போட்டுனா அது பட்டனாக மாறிட்டா எப்படின்னு பயம். அப்படி அதனால் எல்லாம் ஃப்ரீயாக எல்லாம் சிரிச்சிங்களா? இவ்வளோ சொல்லி சிரிக்கலைன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும். சிரிச்சிடணும், சிரிப்பு வந்தால் சிரிச்சிடணும். புரியுதுங்களா? டாக்டர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 1/2 hour, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணுமா. அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே எவ்வளோ அன்பு பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்போ சொல்லிட்டாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் மேலே அபாண்டமான பழி சொன்னால் கூட சிரியுங்கள், துள்ளி குதியுங்கள். களி கூறுங்கள்னா என்ன அர்த்தம்? துள்ளி குதியுங்கள், சிரிச்சிட்டு போங்கள். சிலுவையில் அறையப்பட போகிறேன்னு தெரிஞ்சும் இயேசு சந்தோஷமாய் வாழ்ந்து காட்டினார், சந்தோஷத்தை போதித்தார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆமாம், அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக டாக்டருங்க கண்டுபிடிச்சி 1/2 மணி நேரம் குறைஞ்சது சிரிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் சொன்னதுனால கண்டினியூவாக ஒரே அடியாக சிரிக்கக்கூடாது. 1/2 மணி நேரம் பயந்துட்டிங்களா? உட்காந்துக்கணும். 1/2 மணி நேரம் தொடர்ந்து சிரிச்சுன்னா இருந்தால் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ இதெல்லாம் கணக்கு போடுங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க. கணக்கு போட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் ஆயிருக்கணும். இல்லை கொஞ்சம் குறைச்சி இருக்குது, ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் அரியர்ஸு இருக்குதுன்னா சிரிச்சிட்டு தூங்குங்க. மனைவி பிள்ளைகளோட நல்லா சிரிச்சிட்டு ஸ்தோத்திரமான்ட்டு தூங்குங்க. பிள்ளைகள் தூங்கிட்டாங்களா, கணவன் மனைவி மட்டும் விழித்திருக்கிறீர்களா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அந்த மீதி நேரம் சிரிச்சிட்டு தூங்குங்க. அது எதுக்கு, ஏன் சிரிக்கணும், அதெல்லாம் வேணாம். இப்படி நான் திருநெல்வேலி பக்கம் ஒரு இடத்துல பேசின்னு இருக்கிறேன். கணவன் மனைவி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்லா சிரிச்சிட்டு தூங்குங்க நல்லா சொல்லுங்கிறேன். மீட்டிங்கில் தான் இருக்கிறோன்னு கூட தெரியாத ஒரு பிரதரு அது மூஞ்ச பார்த்தா தூங்குற மாதிரி இருக்குதுன்ட்டாரு. தப்புன்னு பிரதர் அப்படி சொல்லக்கூடாது. பெண் பார்க்குறப்போ பெண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி தானே கட்டினீங்கன்னு. அப்போ நல்லா தான் இருந்துச்சு பிரதர், இப்போ நல்லா இல்லை. அவன் மூஞ்சிடணும். மனைவியை பற்றி அப்படி சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் வயசாகுது, கணவனுக்கும் வயசாகுது, மனைவிக்கும் வயசாகுது. உண்மையான அன்பு தாத்தா பாட்டி ஆகி மரணம் அடைந்து ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் கணவன் மனைவியுடைய அன்பு பிரிவே கூடாது. சாரால் ஆபிரகாம் மேட்ரு தெரியல. எகிப்தில் ஒரு எலியேசர் தானே அந்த ராஜா, யார் ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டானே, சாரால தூக்கிட்டானே. 90 வயசு பாட்டிய ஒரு ராஜா கிட்னாப் பண்ணிட்டான். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களோ? அப்போ அபிமெலேக்கு பாஸ்டமான்னு நிரூபிச்சிட்டாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அபிமெலேக்கு அதெல்லாம் ராஜாக்கள் அந்த காலத்தில் அவங்க இஷ்டம், என்ன வேணா செய்யலாம், தப்பு கிடையாதுன்னு வாங்க. பயம் பாடுறாங்க கலராக நிற்குது, அதை தூக்கிடான்ட்டான். அந்த அம்மாவுக்கு 90 வயசு.
90 வயசு சாரால ஒரு ராஜா கிட்னாப் பண்ணியிருக்கிறான்னா ஆபிரகாம் தான் மனைவிக்கு பேரன் லவ்லி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த இருந்திருக்காது, அதுக்கு பதிலாக வேற ஏதோ இருந்திருக்கும். அந்த காலத்திலே அழகு சாதனங்கள், வாசனை திரவியங்கள் இருந்திருக்கிறது. இப்போ விட இப்போனாலும் கெமிக்கல், அப்போ எல்லாமே நேச்சுரல். அப்படி புருஷர்கள் தங்கள் மனைவியை நல்லபடியாக வச்சுக்கணும். புருஷர்கள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணுமா, ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். குறை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நான் எப்படியோ நினச்சேன். ஆனால் என் கல்யாணம் ஆன பிறகு என் மனைவி என்னுடைய சுபாவங்களை பார்த்தா ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, மாற்றிடலாம், கர்த்தர் மாற்றுவார். ஆனால் பிரச்சனை இல்லாமல் வாழணுன்னா ஒரு டிப்ஸ் தரேன் புருஷர்களுக்கு. என் பின்னாடி சொல்கிறீங்களா? 1 சரிம்மா, சரிம்மா. 2 சாரிம்மா. எல்லாம் ரெடியாக மனப்பாடம் பண்ணி வச்சுனுக்குதுங்க. முன்கூட்டியே கல்யாணம் ஆகாதவங்க கூட ரெடியாக புருஷன் வந்தால் சொல்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுனுக்குதுங்க. அதுக்கு மேலே தெரியுமா? தெரியாதா? பிரியா, பீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் மாலா. சரி, அவங்க இன்னும் நிறைய தயாரித்து வச்சுக்கிறாங்க. ஏன் என்னுடைய தயாரிப்பு என்னன்னா சரிம்மா, சாரிம்மா. அதுக்கப்புறமா மூஞ்சி 3 வெந்துனுக்குதுன்னா ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 பூரிமா. இனிமேட்டு இதை சேர்த்துக்குங்க, 2 பூரிமா. அதையும் துணுப்பிட்டு 3 கிடைக்குதா, ஜவுளி கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சேரிமா. ப்ராப்ளம் சால்வ்டு. 2 சகோதரிகள் எப்போ போனாலும் ஒன்றா வாங்கவே மாட்டாங்க. 2 வாங்கினா தான் அவங்களுக்கு ஒரு ஆத்ம பரம திருப்தி. இப்படி 2 வாங்கினா தான் ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் சேர்ப்பாருன்ற மாதிரி அவங்க வாங்குவாங்க. விட்டு கொடுங்க, என்னத்தை வாங்கி வாரிக்கு போகிறோம். இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லை. கொடுத்துரு, பணத்தை கொடு மனைவி கிட்ட கையில் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தா அப்படி கொடுத்தன என்ன பண்ண கேட்காத. அப்போ அவங்க எப்படி ஃப்ரீயாக செலவு பண்ண முடியும்? நான் பாருங்க, ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு என் மனைவி விட்டு பிரிஞ்சு ஃபீல்டுக்கு வந்து ஜபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு இருந்துட்டு தான் மன சமாதானத்தோடு தான் நான் வருவேன் ஊழியத்துக்கு. ரிட்டன் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் என் மனைவி கை செலவுக்கு பணம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு, ஜபம் பண்ணு, பேர பிள்ளைகளை பார்த்துக்கோ எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பட்டாணி உப்பு கடலை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் வர வரைக்கும் சாப்பிட்டு உக்காந்துரு. சிம்பிள் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ஃபீல் ஃப்ரீ? Those who are very happy say hallelujah. Those who are very very happy say hallelujah. Those who are sleeping say hallelujah. language problem. ஆமாம், கவனிக்கல. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் மாட்டிக்குவாங்க. யாருன்னா இங்கே பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான், 2-3 பேர் தான் மாட்டிக்கினாங்க பாவம். ஆர்வ கோளாறு, வேறு ஒன்றும் இல்லை. சில இடத்துல பாஸ்டருங்க உட்பட, சிங்கப்பூரில் இப்படி தான் கேட்டேன், பாஸ்டர் அலேலுயா, ஐயோ நானே மாட்டிக்கிட்டேனா. எதுக்கு இப்படி அவேர்னஸ்னா, பிரசங்கியார் சொல்கிறத கவனமாக கேட்கணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. தூக்க மயக்கத்தில் கேட்கக்கூடாது. தூக்க மயக்கத்தில் கேட்டு எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை தெரியுங்களா? அம்மா நான் தான் சர்ச்சுக்கு வரல, நீ போன பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் இன்னைக்குன்னு கேட்டுக்கிறாரு புருஷன். இந்த தூக்க மயக்கத்தில் இந்த பொம்பளை கேட்டு பிரசங்கத்தை, அத்தா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல நம்ம பாஸ்டருக்கு, அடிக்க ஒரு தடவை அவர் அடிக்கடி அவர் கொழுந்தாரை பற்றி பேசியிருந்தாரு. கொழுந்தாருன்னா மனைவிக்கு தங்கச்சி. அப்படியாப்பட்டவர் இல்லையா நம்ம பாஸ்டர், என்ன பேசுகிற நீ? அப்புறம் ஃபோன் பண்ணி இன்னொருத்தரை சர்ச்சுக்கு போனவங்கள திருப்பி அவங்கள வீட்டுக்கு வர வச்சு அந்த பிரதர் பாவம். ஏன்னா பாஸ்டருக்கு ஒரு அவமானம் வந்தால் தாங்க முடியாது இல்லையா? என்னய்யா என்ன பேசினார் இவ, என்ன இப்படி சொல்கிறேன்? ஆமாம் நான் சொல்லுங்கண்ணா, அடிக்க ஒரு தடவை அவர் என்ன சொன்னார் சர்ச்சில், 1 கொழுந்தியா 2 கொழுந்தியான்னு சொல்லிருந்தார்.
ஐயா எப்படி கொரிந்தியர் என்கிற வார்த்தை அந்த அம்மாக்கு ஒரு அப்பாவி பாஸ்டருக்கு எப்படி கெட்ட பேரு. நல்ல வேலை அந்த பிரதர் வந்தார். 2 நாளைக்கு அதை விட்டு வச்சா ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்கும். சர்ச்சை நடந்துருக்காதாங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் விழிப்பாக கவனமாக கேட்கணும். தம்பிங்களா கேட்குறீங்களா? சரி, கொண்டு வந்த செய்தியை நான் ரத்தன சுருக்கமாக முடிப்பேன். ஒரு பாட்டு பாடலான்னு ஒரு ஆசை. பிரதர் நல்லா பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர், ஜூனியரா சீனியர் ஆக்கிடலாமா? உடனே ஊழியர். ஆமாம், தோலுக்கு மேலே வந்துட்டா தோழன். நல்லா சிறப்பாக அவர் ஊழியம் செய்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இயேசு வருகை பற்றி ஒரு பாட்டு. ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். இந்த பாட்டு எழுத்து வராது, நான் எழுதின பாட்டு. அவ்வளோவா இது ஃபேமஸ் ஆகலை. அதனால் என் மூஞ்சியை போட்டுரு. ரெடி ஸ்டார்ட். ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எக்காலம் ஒரு நாள் தொனித்திடுமே, எழுந்திடும் பரிசுத்தவான்களே. எக்காலம் ஒரு நாள் தொனித்திடுமே, எழுந்திடும் பரிசுத்தவான்களே. உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னதரண்டை விரைந்திடுவேனே. உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னதரண்டை விரைந்திடுவேனே. ஒரு நாள் வருவார் என் இயேசு. ஆமென். இந்த உலகத்தின் பாடுகளே இனி வரும் மகிமைக்கு நிகரல்லவே. இந்த உலகத்தின் பாடுகளே இனி வரும் மகிமைக்கு நிகரல்லவே. ஏங்கிடும் எந்தன் வாஞ்சையை தீர்க்க ஏகபரன் இயேசு வருகின்றார். ஏங்கிடும் எந்தன் வாஞ்சையை தீர்க்க ஏகபரன் இயேசு வருகின்றார். ஒரு நாள் வருவார் என் இயேசு. எல்லாம் கையை தட்டுங்க நல்லா சத்தமா. அல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து உட்காரு. ஆமென். இந்த உலகத்தின் பாடுகளே இனி வரும் மகிமைக்கு நிகரல்லவே. நல்ல போராட்டம் போராடு, ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்து விடு. நல்ல போராட்டம் போராடு, ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்து விடு. நல்மணவாளன் இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடம் உனக்களிப்பார். நல்மணவாளன் இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடம் உனக்களிப்பார். ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு.
கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி ஒரு நிமிடம் செய்திக்காக ஒரு சிறு ஜெபம் செய்வோமாக. ஜீசஸ், ஹalleluya, glory be to God. Thank you Father, we praise you Lord, hallelujah. கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த ஸ்தலத்திலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் பாதுகாப்பிற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, எங்கள் அனைவரோடும் பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகருக்காய் ஸ்தோத்திரம், பாஸ்டம்மாவுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், பேர பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இங்கே வந்திருக்கிற சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதோடு நாங்கள் திருப்தி அடைந்து விடாதபடி இன்னும் நிறைய புதிய ஆத்துமாக்களுக்காய் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், கொண்டு வாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு பேசும். நாங்கள் கடந்து செல்லும் பொழுது மிகுந்த மன நிறைவோடு முழுமை அடைந்த நிலைமையோடு நாங்கள் செல்ல வேண்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமேன். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசுவின் சகோதரர்களிலே யூதா, யாக்கோபு சொந்த தம்பிங்க. அதில் யாக்கோபு ஒரு நல்ல அருமையான ஒரு சகோதரர். அவர் எழுதின ஒரு இந்த நிருபத்திலிருந்து ஒரு வார்த்தை. யாக்கோபு 1:17. போதும். நன்மையான ஈவுகள், அல்லேலூயா, பூரணமான வரங்கள். இன்னொரு அல்லேலூயா. எங்கிருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. அருமையான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னத்தான் போராடுங்க, அது தேவனிடத்திலிருந்து வந்தால் ஒழிய உங்களுக்கு அது கிடைக்க முடியாது. அதை வைத்து தான் சில வார்த்தை நம்முடைய ஆராய்ச்சிக்காக. நீங்கள் எல்லாரும் அடிப்படைக்கு நான் செல்ல விரும்பவில்லை. நல்ல அருமையான வளர்ந்த முதிர்ந்த விசுவாசிகள், பாஸ்டர் ஜார்ஜ் ஐயாவுடைய விசுவாசிகள், சாதாரணமா வளர்ந்து வரும் திருச்சபை முற்றின முதிர்ந்த விசுவாசிகள். அதனால கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகலாமே, கொஞ்சம் ஸ்டெப் பண்ணி வைக்கலாம். தேறினவர்களாய் பவுல் எழுதுகிறார், வேத வார்த்தையிலே தேறினவர்களாய் உங்களை நிறுத்தும்படிக்கு நான் பாடுபடுறேன்னு சொல்றார். கிராமத்துகளுக்கு போனால் அங்கே நற்செய்தி சிம்பிளா, இயேசு வருகிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அப்படிலாம் சொல்லணும். அங்கெல்லாம் சிம்பிளாக இருக்கும். நம்ம பைபிள் லாங்குவேஜ் எல்லாம் அங்கே பயன்படுத்தக்கூடாது. தம்பி இங்கே கவனி, லிசன். நீங்கள் தான் 2 பேர். நீங்கள் இப்படியே இருந்தால் நாங்கள் பிரிப்போம், ஆளை பிரிப்போம், கொஞ்சம் தனியாக பிரிப்போம். அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே என்ன பாருங்க. அவங்கள ஒருத்தர் பார்க்காதீங்க, என்ன பாருங்க, திரும்ப இப்படி திரும்ப சபலாம் போட்டுங்கிற இப்படி திரும்ப. என்ன கவனிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஊழியர் பேசுகிறப்போ அங்கே பேச்சு வந்தால் எனக்கு கேட்கும், அப்படி கேட்டால் எங்கள் பிரசங்கம் வராது. வெரி குட் பாய், கேட்கலாமா? சரி, நான் எங்கே விட்டேன்? ஏசப்பா வருகிறார், சுவிசேஷத்தை கிராமத்தில் அறிகிறத பற்றி சிம்பிளா நற்செய்தி பாடல்கள்னு நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் பாடியிருக்கிறாங்க, தெரியுமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், வருவாய் தருணம் இதுவே, இப்படியெல்லாம் இருக்குது.
ஐயா என்னையா இதெல்லாம் பழங்காலத்து தாத்தா பாட்டி காலத்து பாட்டு, இப்போ இருக்கிற வாலிபர் சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்றீங்களா? இப்போ இருக்குது. பாவங்கள் போக்கவே சாபங்கள் தீர்க்கவே பூலோகம் வந்தாரையா பாடி பாருங்களா. வயசான தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கூட அங்கே ஆடுவாங்க. ஜனங்களை வீட்டிலிருந்து வர வைக்கிறதுக்கு எதையாவது நீங்கள் செய்யலாம். வந்துட்டு பிறகு சுவிசேஷத்தை கரெக்டாக அறிவிக்கணும். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஸ்டேஞ்சர் பாக்ஸ் வச்சு காரில் மேலே வச்சு கொண்டு போய், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, ஒருத்தம் கூட வரல. நான் பார்த்தேன், அப்பா நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், ஒரு தப்பு பண்ண போகிறோம், என்னை மன்னிச்சிடணும், இதுக்காக என்னை நரகத்தில் தள்ளிவிடக்கூடாது, இங்கே ஒன்றா எதனா கூட தண்டனை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்ட்டு. உலகம் பிறந்தது நமக்காக, இயேசு பிறந்தார் உனக்காக, இயேசு மரித்தார் உனக்காக, உயிரோடு எழுந்தார் உனக்காக, உலகம் பிறந்தது நமக்கு. அப்படி எடுத்தேன். எம்ஜிஆர் பாட்டுறான்னு எல்லாம் வந்துட்டானுங்க. ஒரு 50 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. ஐயா வாத்தியார் மாதிரியே பாடுறீங்க, இன்னொரு பாட்டு கூட பாடுங்கண்ணா. ஜீவநதியாய் வருவார் எடுத்தேன். ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நீங்களே சொல்லுங்க, ஜீவநதி யாரு? இயேசுதான், இதில் எந்த கருத்து மாற்றமே கிடையாதுன்னாரு. உங்கள் வாத்தியாரே இயேசுவை துதிச்சு பாடி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள்லாம் கூட இயேசுகிட்ட வாங்கன்னு. டேய் நம்ம வாத்தியாரே இயேசுவை தாண்டா பாடி இருக்கிறாரு, எல்லாம் வாங்கடா 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 இயேசுகிட்ட வாங்கடான்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பாட்டு பாடுவேனா? கிடையாது. இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவித்தேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு மக்களை நயங்காட்டி பயில் காட்டி கொண்டாடணும், அவ்வளோதான். சில கிராமத்தில் மேஜிக் மாதிரியெல்லாம் பண்ணுவோம். மேஜிக் இப்போ அதாவது பிசாசு ஆவி வச்சு செய்கிறதில்ல, திறமை. மேஜிக் பண்ணால் எல்லாம் வந்துடுவாங்க. தெருக்குத்து மாதிரி கொஞ்சம் ஆடனா எல்லாம் வந்துடுவாங்க. இந்த பசங்க ஒரு 2-3 பேரை கூட்டிக்கிட்டு போய் அங்கே ஆட வச்சு பாடினோம்னா எல்லாம் வந்துடுவாங்க. ஏன் நம்மளே கூட ஆடலாம் தெருவில். தாவீது தெருவில் தான் ஆடினார், சர்ச்சில் ஆடினார். யோசிங்க, தெருவில் ஆடினார் ஆண்டவருக்காக. அப்படி தெருவில் ஆடுங்க, பரவாயில்ல. எதற்காக இப்படி ஆடுகிறீர்கள்? இயேசு என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார், ரட்சித்தார். அது கிராமம். அங்கே போயிட்டு நம்ம பக்தியில் பரம எருசலேமேனா, யோ யாரையா நீங்க பரம கரம குரமன்னுக்கிறீங்க அப்படின்னு தோத்துருவான். கரெக்டு தானே? சிம்பிளா அங்கே போயிட்டு ஒரு டீம் போயிருக்குது, ஒரு நல்ல பக்தியான டீம். அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. ஒருத்தன் பைக்கில் தண்ணி எடுத்துன்னு ஓடியான்ட்டான். எங்கப்பா? அக்னி என்றால் நமக்கு தான் தெரியும், அது ஆவிக்குரிய அர்த்தம். அங்கே போய் குடிசை வீடெல்லாம் இருக்கிற இடத்துல அக்னி இறங்குதுன்னா நாசமாக போயிடும் குடிசைன்னா அவன் பயப்படுறான். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் சுவிசேஷ பாட்டு. அந்த காலத்தில் இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாத ஒரு அருமையான பாட்டு. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு தான் பாடும், ரிங்டோன். அப்படி அது மாதிரி குட்டி 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 கிராமத்து பாட்டுங்கள் எல்லாம் வச்சுருந்து போய் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்திட்டா, இங்கே அவங்க வந்த பிறகு ஆப்ரேஷன், தியேட்டரில் தான் ஆப்ரேஷன். அது முதலுதவி, ஃபஸ்ட் எய்டு. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், தண்ணி தெளித்து காப்பாற்றுறது, போகிற மூச்சை வர வைக்கிறது, அதான் சுவிசேஷம். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, அதுதான் சர்ச்சு. சர்ச்சில் உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, கம் டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். All the goodness coming from above heaven, how can we receive? ஒன்று, இயேசு சொன்னார் யோவான் 15:5, என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தலைப்பு என்ன? எல்லாம் பரத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் கொடுத்தால் ஒழிய நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் என்னதான் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. சிலர் ஜபம் பண்ணி பார்ப்பாங்க, பணம் கிடைக்கலன்னா போய் கடன் வாங்கிடுவாங்க. அப்படியே விட்டுரு, வாங்காத, கடன்றேன் வாங்காத. கடைசி கட்டத்தில் கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படி செய்யலையா, அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்யலை, விட்டுடுங்க, அது வேற எப்பனா கொடுப்பார். கரெக்டா? இந்த பேரனுங்க இருக்கிறாங்களே, எங்கள் பேரனுங்க டப்பாவில் சாக்லேட் இருக்கும், நீயே எடுத்துக்கிடான்னுவேன். இல்லை தாத்தா நீங்களே எடுத்து கொடுங்கன்றவான். ஏன்னா அவன் எடுத்தா 2 தான் எடுப்பான், இல்லை 1 எடுப்பான். நான் கொடுத்தா கொஞ்சம் நிறையா கொடுப்பேன்ல, அதுக்குன்னு அவன் நிற்கிறான். நீங்களே கொடுங்க தாத்தா. அவனுக்கு தெரிந்து பாருங்க, அது தாத்தான்றாங்களா, என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு தான் வயசாகிட்டே போதே, உன் பாக்கெட்டில் இதுக்கு பணம், அதையெல்லாம் தா.
இல்லை எதுனா வாங்கித்தா, அதான் தாத்தா, காரணம் இல்லாதே வந்துச்சு அப்படி. அப்போ என்னாலே இல்லாமல் இயேசுவே சொல்றாரு பாருங்க, நீங்க குறுக்கழிவில் போய் பணத்தை சம்பாதிக்கலாம் நினைக்காதீங்க பிள்ளைகளே, என்னாலே அல்லாமல். ஐயா ப்ரேயர் பண்ணார், கிறிஸ்மஸ் நாட்கள் தேவைகள் நிறையா இருக்குது, பண தேவைகள், ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி 4 பேருக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? யாருக்கிட்ட இன்னும் பேசலையோ 1 கிலோ ஸ்வீட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பேசிட்டு வரணும். யாருக்கிட்ட ரொம்ப பேசலையோ, யார் மேலே ரொம்ப கோவமாகுதோ, ஸ்வீட்டு கொஞ்சம் மிச்சரு வாங்கி போய் கொடுத்துட்டு பேசிட்டு வரணும். அப்படியே விடக்கூடாது வாழ்க்கை. அதாவது இருக்கிறது கொஞ்சம் பேர் என்னங்கய்யா, நம்ம சர்ச்சு விசுவாசிகள் வர்றது இவ்வளோதான் வச்சுக்கோங்க. அதுலேயே நான் அந்த அக்கா கிட்ட பேசுறதில்ல, இந்த பிரதர் கிட்ட பேசுறதில்ல, அந்த குடும்பமே எனக்கு பிடிக்காது. ஒரு சில லூசுங்க அந்த பாஸ்டர் குடும்பமே இருக்குதுங்க, இங்கே இல்லை, ஆனால் உங்களே சொல்லலை, சில இடத்துல இருக்குதுங்க. சிஸ்டர் போன வாரம் உங்கள் சர்ச்சில் தான் பேசினேன், ஏன் நீங்கள் வரல, உங்களை காணவில்லையே, ஏன்னா நாங்கள் வாரம் ஒரு சர்ச்சில் பேசுவோம். அந்த அம்மா சொல்லுது, எங்களுக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் ஒரு இது. நான் கேட்டேன் எது? அதான் பாஸ்டர் ஒரு 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 மாதிரி ஒரு இது, அதுல தான் நிற்குது அது. அப்போ அது இது எதுனா அது மாடு ஆடு அவ்வளோதான். மனிதர்களுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர்கிட்டே ஒரு இதுனா அப்போ நீ எப்படி பரமன் கிட்ட போக முடியும்? சரி நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யார்? அண்ணாதுரை மாதிரி கையை நிட்டுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யார்? எங்கள் ஐயா. சார் பாட்டாளி ராமதாஸ் மாதிரி ஆகிட்டீங்க ஐயா. சரி நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாருன்னு கேட்டால் எங்கள் பாஸ்டர். இப்படி தட்டணும், தட்டுங்க. எங்கள் பாஸ்டர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நீ தட்டியா? எங்கள் பாஸ்டர் தட்டியா? சரி. உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அம்மா யாரு? எங்க பாஸ்டம்மா. அது வரமாட்டவன். எங்க பாஸ்டம்மா அது சொல்லணும். எப்படி பெற்றெடுத்த அப்பா அம்மாவை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்து வளர்த்த ஆளாக்கி உங்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிற போதிக்கிற நீங்கள் திருவிருந்து பெறுகிற உங்களுடைய போதகர் அம்மா அப்பா அம்மா அவங்கள அவமானப்படுத்தலாமா? தப்பு. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அப்போ எங்க கிறிஸ்து இருக்கிறாரா? அவருக்கு பதிலாக தான் போதகரை வச்சுட்டு போயிருக்கிறார். அவரை நீங்க என்ன கனம் பண்றீங்களோ அதுதான் எனக்குன்றார். அப்போ உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா உங்க பாஸ்டர் தான். நான் சித்தப்பா. 1 மாசம் முன்னாடி பிறந்ததுனால இவ்வளோ டைலாக். உங்க அப்பா 1 மாசம் முன்னாடி பிறந்ததுனால அவர் உங்களுக்கு அப்பா. நான் சித்தப்பா. சித்தப்பா நல்லா சிரிக்க வைக்கிறாரு, அவர் கூட போகலான்னு வந்துடக்கூடாது. என் மனைவியை கேட்டு பாருங்க, எனக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் சித்தப்பா சாக்லேட்டு பிஸ்கெட்டு வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அது திருப்தியா? அது சாப்பாடா? அது சாப்பாடா? சாப்பாடு. நான் சொல்கிறது சாப்பிட்றமே சோறு, அது பிரியாணி சொல்ல. ஆவிக்குரிய ஆகாரமாகிய சாப்பாடு வருஷந்தோறும் கொடுக்கறது யாரு? அப்பா அம்மா. இந்த சர்ச்சில் எத்தனை பேர் நோயாளிங்க? இந்த சர்ச்சில் எத்தனை பேர் வியாதி கல்யாணம் ஆகாது இருக்கிறாங்க? இந்த சர்ச்சில் எத்தனை பேர் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க? இந்த சர்ச்சில் எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள? எல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமா? தெரியாது. சித்தப்பா வந்தார், நல்லா சிரிக்க வச்சுட்டு போனார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அப்பா அழ வைப்பார். ஏன்? அன்பா இருக்கிறவர்கள் கண்டிப்பார்கள். அஃபெக்ஷன் அப்படிதான் ஆகும். இப்போ எங்கள் அண்ணன் பசங்க என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. எங்கள் பசங்க எங்கள் அண்ணன் மேலே எங்கள் தம்பி மேலே இருப்பாங்க. ஆனால் பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவார்கள். போதனை கிடைக்குதா? படிக்கிற பசங்க, வாட் இஸ் த 5th commandment in God's 10 commandments? கான்வென்ட்டில் படிக்கிறீங்களா? நான் பேசுகிறத இங்கிலீஷ் புரியுதா? சிம்பிளாக தான். பிறந்த குழந்தைக்கு கூட என் இங்கிலீஷு புரியும். Tell in English. I am speaking now in English. What is the 5th commandment in God's 10 commandments? தகப்பனே தமிழா இங்கிலீஷு? ட்ரை பண்ணுங்க. தமிழை விட இங்கிலீஷ் தான் ரொம்ப ஈஸி. நானெல்லாம் ஒன்று கான்வென்ட்டில் படிக்கலையே. கான்வென்ட்டில் ஒன்றும் நான் படிக்கல, தமிழ் தான். அது இப்போ அண்ணாவை தெரியல, ஆண்டவர் 25 வருஷமா தமிழே வரமாட்டுது. சரியா? என்ன திமிரு முடியாம கதை மாதிரி ஆயிருப்பேன். சரி தமிழே சொல்லுங்க. 5ஆம் கட்டளை என்ன?
கனம் பண்ணணும். Are you put honor or put hard stone upon them? ஓ, இங்கிலீஷில் சொல்லிட்டேன். கனம் பண்ணுறீங்களா, கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களான்னு. அப்பா அம்மாவை பார்த்து மறிக்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, யாரும் அப்படியா பட்டவங்க பரலோகம் போகவே முடியாது. பிரசங்கம் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசினா பரலோகம் போகவே முடியாது. இங்கே கவனிக்கணும், அப்பா அம்மா பார்த்து மறைக்கக்கூடாது. நீங்கள் பண்ண எடக்க, நீங்கள் பண்ண தப்புக்கு அடிக்கிறதுக்கு குச்சி எடுத்துன்னு வருவார். உன்னால் முடிஞ்சா கம்முன்னு வாங்கிக்கோ, இல்லை சாரிப்பா சரிப்பா சாரிப்பா அங்கே சொல்லு. குச்சி பிடிங்க வச்சுக்கங்க. என்ன உனக்கு தான் அடிக்க தெரியுமில்ல, எனக்கு தெரியாதா அப்படி கேட்டுன்னு வரக்கூடாது. பரலோகம் போக முடியுமா? அப்படியாப்பட்ட கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்புறம் கஷ்டப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. பெற்றோரை கனம் பண்ணுதல் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். எல்லா வாக்குத்தத்தங்களும் இப்படி செய்யாத, விபச்சாரம் செய்யாத, விக்கிரகாராதனை பண்ணாத, திருடாத, இன்னொருத்தன் பொருளை கொள்ளையிடாத, அப்படி வருது 9. இந்த 1 மட்டும் 2 blessing வச்சுக்கிறார். If you want to live long life and if you want in this nation, honor your father and your mother. இந்த தேசத்திலே நீ சமாதானமாய் குடியிருப்பதற்கும், லாங் லைஃப் நீடித்த ஆயுசு நாட்களாய் நீங்கள் வாழ்வதற்கும், உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாக. கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தமிழ் ஒரு புள்ளி விவரம் எடுத்துருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் தான் நிறைய விதவைகள். காரணம், அந்த 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 சகோதரியுடைய புருஷன் தான் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்க அந்த பெண்ணு விடுறதில்லை. தான் அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அந்த மணமகள் விடுறதில்லை. முடியாது, நில்லுமையா. கிறிஸ்துமஸுக்கு அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு போனால் வேணாம், தேவையில்லை, அதுங்களுக்கு எதுக்கு, கொண்டு போய் அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு வா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எடுத்து கொடு. அப்போ நாங்கள் அப்பா அம்மா மட்டும் பெரிய லாடு லபக்குதாசா? சொல்லுங்க. எப்போ பெற்றோரை விட்டு பிரிஞ்சு புருஷன்கிட்ட வந்தீங்களோ, உன் புருஷனே உன் நாயகன். உங்கள் அப்பா அம்மாவை மறந்து விடு. நான் சொல்ல, என்ன திட்டக்கூடாது, பைபிளில் இருக்குது. அப்போ தான் உன் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். உன் ராஜான்னா உங்கள் கணவர் தான் உங்களுக்கு ராஜா. வேறு யாரையா போய் ராஜா ராஜான்னு கூப்பிட்டு தொலைக்காதீங்க. உங்கள் கணவர் தான் உங்களுக்கு ராஜா. யோசிக்கணும். உன் அழகில் பிரியப்படுவார். நீங்கள் அழகே இல்லைன்னு நினச்சிருந்தாலும் உங்களுடைய முகம் தான் உங்கள் கணவருக்கு அழகு. ஏதோ ஒரு அஃபெக்ஷன் அவருக்கு வராதே அவங்கள கட்டினாரு. யோசிங்க. எத்தனையோ பேர் கேட்பாங்க, டே நான் என்னடா அது, டே எவ்வளோ பேர் கலரா எவ்வளோ நல்லா ரோஸ் கலரில் இருக்கிறாங்க, சிலிமா கலரா, எப்படிதான் இந்த பொண்ணை செலெக்ஷன் பண்ண, இப்படி கேட்பாங்கல்ல, நிறைய பேர் கேட்பாங்க. என்ன சொல்லணும், எப்படியோ மாட்டிக்கணும் தாத்தா, அப்படி சொல்லக்கூடாது. என்ன பண்ணுறது தாத்தா, எங்கள் அப்பா அம்மா என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம், அல்லேலூயா, எல்லாமே கலர் தான். ஆண்டவர் படைத்த அனைத்துமே கலர் தான். இன்னும் கருப்பு தான் ரொம்ப திக்கு கலரு. எங்கே இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நாங்கள் எல்லாரும் வெள்ளையாக இருந்தால் அவங்க மனைவியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யோசிக்கணும். கருப்பு வெள்ளை மாநிலம் எதுவாக இருந்தாலும் சரி, நகைச்சுவையாக தான் தெரியும். ஆண்டவர் பேசுகிறார். பாம்பேல இந்த மாதிரி பேசினேன், ஒரு பிரதர் வந்துட்டார். நான் பேசினேன், சிரிச்சு ஜனங்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவர் அழுதுன்னு வராரு. ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னை பற்றி தான், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சிட்டு சொல்லுங்கள், என் மனைவி இருக்கிறாங்க, கொஞ்சம் கூப்பிட்டு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னாரு. என்ன கொடுமைப்படுத்தியிருக்கிறார் மனைவியை. என்னது, எவ்வளோ பேர் என்னை கட்டிக்கிறதுக்கு வந்தாங்க, அழகான பெண்ணுங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை போய் காட்டினேனே அப்படின்னு நான் நிறைய முறை என் மனைவியை உள்ளத்தை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். அந்த நேரத்தில் அது தெரியலையா, அது எவ்வளோ வேதனையை கொடுத்துருக்கோம் என் மனைவிக்கு. இப்போ நான் அதை உணர பாருங்க, ஆவியானவர் உணர்த்துறாரு, அவர் சிரிக்க வைக்கிறாரு, உன்னால் சிரிக்க முடியல. வாட் இஸ் த ரீசன்? யூ ஆர் ஏ சின்னர். ஆண்டவர் பேசுகிறார் தீர்க்க தரிசனமா. வந்து ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம் பண்ணாரு. அல்ல சொல்லுங்க. அதனால வீட்டுக்கு போயிட்டு கணவன் மனைவி சந்தோஷமா பேசணும். ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாருமா சொல்லணும், வெக்கப்படாமல் சொல்லணும். நீங்கள் ஒரு அடி முன்ன வச்சாதான் அவங்க மேற்கொண்டு சொல்லுவாங்க. வெக்கப்பட்டதுனால வந்த விளைவு நிறைய பிரச்சனை. கணவன் மனைவி தானே, யாருமே இல்லா காட்டி கூட காலில் விழு, பரவாயில்ல, யார் பார்க்க போகிறாங்க? பார்க்க போகிறாங்களா? கிடையாது. உங்கள் படுக்கை கோபத்தோடு வேண்டாம். அதான் என்னுடைய பாலிசி. பாலிசின்னா எல்ஐசி பாலிசி இல்லை,
எல்ஐசிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்ஐசி அவங்க வச்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினா நிறைய தராங்கன்னு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நான் வச்சிருக்கிற எல்ஐசி லைஃப் இன் கிரைஸ்ட். கையை தட்டு, பிரைஸ்லாட் அலைஸ்லையா. அதனால எல்ஐசி ஏஜென்ட் பவுல் பிரதர் வந்தாருன்னு சொல்றாதீங்க. எல்ஐசினா லைஃப் இன் கிரைஸ்ட், அதில் இருக்கணும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, அதை சொல்லணும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏன்னா பரலோகத்தில் இருந்த தேவ தூதனையே ஒரு தட்டி கீழே தள்ளிட்டாரு ஆண்டவர். அவன் தான் பேயாக மாறிட்டான். தேவ தூதன் பேயாக மாறிவிட்டான். தேவ தூதனே பெருமையினால் பேயாக மாற முடியுமானால் மனிதனுக்கு பெருமை வந்தால் அவன் பேயாக, நாயாக, பன்றியாக மாற முடியும். அவதாரம் அல்ல, சுபாவம். சுபாவம் யோசிக்கணும். நான் ரெண்டு இருக்குது. அதுக்காக அந்த நான் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருக்க வேணாம். பேச்சில் வருது. நான் கடைக்கு போய் வந்தேன், என்னையா நான் சாப்பிட்டேன், நான் ஊருக்கு போய் வந்தேன். இந்த நான் பாவம் அல்ல. கரெக்டா? புரியுதுங்களா? தமிழ் மெட்ராஸ் தமிழ் தான். உங்கள் மதுரை தமிழ் எனக்கு வராதுயா. நீங்கள் நல்லா சுத்தமான தமிழ் பேசுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் மெட்ராஸ் தமிழ்? நான் என்கிறதுல ரெண்டு இருக்குது. பொதுவான நான், நான் சாப்பிட்டேன், நான் போய் வந்தேன், நான் கடைக்கு போய் வந்தேன், நான் தூங்க போகிறேன். இது பெருமை கிடையாது. இன்னொன்று இருக்குது, அந்த நான் தான் பாவம். என்னது? நானே இல்லைன்னா அவன் கதை க்ளோஸ் ஆகிருக்கும்பா. நானே இல்லைன்னா அவனுக்கு கல்யாணமே ஆகிருக்காது. அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் யாரை கொண்டாவது அற்புதம் செய்வார். லாடி என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது. டாப் என்று சொன்னார் உதடுகள் கூட ஒட்டும். எங்கேயோ கேட்ட குரல். சரி, ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒழிய நாம் ஆசீர்வாதம் பெற முடியாது. இல்லையா? இப்படி ஒரு தலைப்பா பாருங்க. ஆதியாகமம் 32 24 30 குறிச்சிக்குங்க. வீட்டில் போய் ஹோம்ஒர்க் இது. அதில் இப்போ படிக்க வேண்டியது 26. ஆதியாகமம் 32 26. பாத்தீங்களா? ஆதாரம் இருக்கிறா இல்லையா? அப்பா தேவாதி தேவனே அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க மாமனாரை ஏமாத்தினேன். ஏமாத்தி 2 மனைவி, 4 வைப்பாட்டிகள். என்னையா பிரயோஜனம்? எனக்கு ஒரு நிம்மதியா இல்லையா? அதனால தான் அங்ககிட்ட வந்திருக்கிறேன். நான் சமைச்சு கொண்டு போய் கொடுத்த மட்டனை சாப்பிட்டு எங்கள் அப்பா போட்ட ஆசீர்வாதம்னா இவ்வளோ கேவலமாக நான் வந்தீங்க நின்றுக்கிறேன். நீங்கள் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். ஆண்டவர் கேட்டார், சரிப்பா இவ்வளோ வருத்தப்படுற, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு தொட்டு ஆசீர்வதிக்கலை. வாட் இஸ் யுவர் நேம்? நான் சின்ன பசங்களை பார்த்தா கேட்குற முதல் இங்கிலீஷ் வார்த்தை தான். வாட் இஸ் யுவர் நேம்? வாட் ஆர் யூ ஸ்டடிங்? இப்படி கேட்டு பேசியே தான் நான் இங்கிலீஷ்காரனாக மாட்டுது. சிறு பருவத்திலேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் இங்கிலீஷில் பேசி பழக்கம் பண்ணுங்க. தமிழ் தான் தெரிஞ்ச எல்லாம் கான்வென்ட்லையும் சேர்த்துப்பட வேண்டியது. வீட்டில் தமிழில் பேசுறது. பாவம் அங்கே டீச்சருங்க என்னடா கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மா. ஏன்னா கான்வென்ட்டில் படித்த அப்பா அம்மாவுக்கு பெற்ற பசங்க தான் சேர்க்குறாங்க. கொஞ்சம் கற்றுக் கொடுப்பீங்கன்னு சொல்லி வேற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க. புரியுதோ இல்லையோ கற்றுக் கொடுங்க. சரி, ஆண்டவர் கேட்டார். யாக்கோபு உஷாராயிட்டாரு. எப்படி உஷாராயினார் தெரியுமா? ஓஹோ, ஏன் இப்படி கேட்டான்னு தெரியுது. அப்பாவை கிட்ட போய் சொல்லி பேரை மாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம். சொந்த தம்பியை ஏமாத்திட்டோம். எத்தனை பிரச்சனைங்க. சொந்த அண்ணனை தம்பின்னு சொல்கிறேன், கம்முன்னுக்கிறீங்க. நான் தான் அந்த டியூப் லைட் வெளிச்சத்தில் ஒன்றுமே புரியாத, எத்தனை பேர் உக்காந்துக்கிறீங்கன்னு கூட தெரியாத பேசின்னு இருக்கிறேன். சகோதரன் ஆகி 1 நிமிஷம் முன்னாடி பிறந்தாலும் அண்ணன் தான். 1 மாதம் முன்னாடி பிறந்தவரே அண்ணனும் கூப்பிட ஒரு ஐயா இருக்கிறப்போ 1 நிமிஷம் 1 நொடி முன்னாடி பிறந்தாலும் அண்ணா. அதனால தான் என் ஆண்டவனே ஏசாவை கட்டி தழவனா இருப்பாருங்க.
எப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ, எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுறோமோ, மறைக்காமல் நம்முடைய பாவங்களை சொல்லி ஏசப்பா கிட்ட அழுது ஜெபிக்கிறோமோ, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை ஆண்டவர் சரிப்படுத்தி நண்பர்களாக்குவார். நான் ஒரு பிரதர்கிட்ட கை கொடுத்து, சாரி பிரதர், உங்கள் உள்ளத்தை நான் அன்றைக்கி வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு கை கொடுத்து சாரி கேட்டேன். அவரு, என் மேலே தான் தப்பு பிரதர், நான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கூடாது, நான் அப்படி செய்ததுனால தான் நீங்கள் கோவப்பட்டுட்டீங்கன்னாரு. அப்போ நம்ம ஒரு அடி சாரி கேட்கறதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்பா பையனுக்கு சரியான சண்டை. அவங்க போட்ட சண்டையை பார்த்தா திருப்பி அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியாது, அப்படி சண்டை. எங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில் 15 நிமிஷம் கூட ஆகலை. அந்த பையன் வந்து அப்பா அண்ணா அழுதுன்னு பார்க்குறாரு. அப்பா அழுதுன்னு பையனை பார்க்குறாரு. அதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி எவ்வளோ சண்டை, பெரிய அளவு. அதான் என் அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றெடுத்த உள்ளத்தை வேதனைப்படுத்தவே கூடாது. ஏன் என்னை பெத்த அப்படி கேட்கவே கூடாது. ஏனென்றால் ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கின்றவர்களுக்கு ஐயோன்னார். 5000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, ஏன் என்னை பெற்றீங்க கேட்காதீங்க. அப்பா ஏழப்பட்டவர். பிள்ளைகள் பெற்றோருடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும். பாப்பா, எங்கள் பக்கமெல்லாம் மகளை அப்படி தான் கூப்பிடுவோண்ணா. பாப்பா 1000 ரூபாய் தான் இருக்குதுடா, அதில் போதும், நல்ல ட்ரெஸ் வாங்கலாம். அதுக்கு 5000 ரூபாய் அப்படின்னா என்கிட்ட பணமும் இல்லை. 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க வக்கு இல்லை. நான் சில லூசுங்க தெரியுமா, நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோ, நானே அங்கே இருக்கிறேன், அந்த வீட்டில் நான் இருக்கிறேன். இந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லுது அப்பா அம்மா கிட்ட. நான் என் கடமையை விட்டுட்டு போயிட்டேன், அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டேன். ஏய் போ, வேற விட்டு போய் பிறந்துங்க போ, போமா. அவங்க வீட்டில் இருக்கிறப்ப அப்படி கேளுங்க ஐயா. அப்போ எவ்வளோ அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லாத பசங்களால் எத்தனை பேர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரே, கலாத்தியர் 3:13 சொல்லுது, நம் சாபங்களை ஏற்றார். கரெக்டா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி கொள்ள இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். 2 in 1. நம்ம பாவத்தையும் நீக்கிட்டாரு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தையும் நீக்கிட்டாரு. அப்போ அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கு தான் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்கிற அந்த வார்த்தை இயேசு சிலுவையிலே தொங்கினதோட முடிவடைகிறது. கையை தட்டு. அல்லேலூயா. கரெக்டாமா? பழைய ஏற்பாடு ஓகே, சில காரியங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் கம்ப்ளீட்டாக மாறுது. அதையே பிடிச்சி வச்சுக்க கூடாது. அதாவது பலியிடுதல் இப்போ கிடையாது, என்ன மாற்றிட்டார், இயேசு பலியானார். சாபம் அப்போதான். அது கூட வசனத்தை கொஞ்சம் நல்லா யோசிங்க. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் பலாபலன் அல்லது பெற்றோர் செய்கிற பாவத்தின் பலன் 3ஆம் 4ஆம் தலைமுறை. கவனிங்க, கணக்கு போடுங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை. விசாரிக்கிறேன்னு தான் இருக்குது. பயங்கரமாக நான் தண்டிப்பேன் அப்படி இல்லை, அது விசாரிப்பேன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற வாலிபர்கள் அப்பா அம்மா பார்த்து கேட்குறாங்கல்ல, ஒரு சில லூசுன்னு கேட்குது, நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் பண்ண பாவம் தான் எனக்கு இப்படின்னு. கம்ப்ளீட்டாக தட் இஸ் ராங். வேத அறிவு இல்லை. அப்படியா பட்டவங்களை நான் கேட்குறேன், யாராவது இங்கே இல்லை மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்றேன். என்ன சொல்லணும் தெரியுமா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கு தான் நீ அனுபவிக்கணும் எப்படி சொல்கிற? அவங்க அப்பா அம்மா பண்ணதுக்காக இருக்கலாம்ல. அப்போ அவங்கள நீ இப்போ கேட்க முடியுமா? செத்துட்டாங்க. சரி, அதோட விட்டார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா என்ன பாவம் பண்ணியிருப்பார்? பாவம் அப்போ சத்தியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் இந்த பக்கம் வந்துச்சா தெரியாது. அப்போல்லாம் மனசாட்சி தான். மனசாட்சி, ஏய் திருடாத, பொய் சொல்லாது, ஒரு அன்பா அரவணைப்பா இருப்பாங்க. அது ஆண்டவர் பார்த்துக்கிறார். இப்போ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். யார் பண்ண பாவத்துக்கு நீ துன்பத்தை சாபத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாய்? நம்பர் 1. அதனால அது அடிப்படுது, கேட்காத. நம்பர் 2, அவங்க ஒண்ணுமே உங்களுக்கு செய்ய காட்டிக்கூடா, அவங்கள பெற்றெடுத்த அந்த ஒரே காரணத்துக்காக நீ கனம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. நம்பர் 3, உங்க பிள்ளைகள் உங்களை நாளைக்கு இந்த கேள்வி கேட்பார்கள், பதில் சொல்லியே தீரணும். நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். நீ என்ன கேள்வி கேட்ட அப்பா அம்மாவை, அந்த கேள்வியை உன் பையன் உங்ககிட்ட கேட்பான். என்ன பாவம் பண்ணியோ, நான் இப்படி அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். அப்போ நீ பதில் சொல்லணும். இல்லை உட்காந்து யோசிக்கணும். எங்கேயோ கேட்ட மாதிரி, டேய் நீ தான்டா சொன்ன லூசு அப்படின்னு மனசாட்சி சொல்லும்.
யோசிங்க. பர்ஃபெக்டா பரிசுத்தமா வாழறதுக்கு நிறைய நம்மளுக்கு சிம்பிள் வே ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது கஷ்டமா? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வது கஷ்டமா? இல்லை, அது சுலபமானது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சுலபமானது, அன்பின் பிரமாணம். அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அதை விட அமைதியா வந்துரு, உன் ஸ்ட்ரென்த்தை மீதி ஆக்கிக்கோ. அவன் மேலதான் தப்பு, அடிக்கலாம் தான் தோணும், வேண்டாம், நல்லா இருப்பா வந்து நேரு. ஒரு கயவனால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கட்டிக்கலாம். அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? இத்தனைக்கும் இந்து, கிறிஸ்துவம் கிடையாது. நல்லா இருங்க, உங்க மனைவி பிள்ளைகளோட நீங்க நல்லா இருங்க, அப்படிதான் சொன்னாங்க. கிறிஸ்துவம் சொல்றோமா? மண்ணை வாரி நீ நாசமா போற பாடுறா, அந்த மண்ணு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிடும். அவ்வளோ வைராக்கியமா? சிலுவையிலே தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்கள். மரிக்க போகிற நேரத்தில் கூட, பிதாவே இவர்களுக்கு அடா அடா அடா. ஒரு மனிதன் இப்படி சொல்ல முடியுமா? மெய்யாகவே இவர் தேவகுமாரன். கேட்குறான் ஒருத்தன், நீ மேசியாவானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா, நான் அந்த வந்துருப்பேன், என்னடா பண்ணுவேன்? ரோஷம் ரொம்ப நம்மளுக்கு. ஆந்திரா பார்டரு, காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். இயேசு பாருங்க அப்படியே, அது யோசித்து பாருங்களேன், எப்படி ஒரு கோழை போல, எவ்வளோ அவமானம் ஐயா. இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதை விட எனக்கு ஒரு இன்னொரு வேதனை, சிலுவையை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன், ஒரு போர் சேவகன் காரி துப்பினான். வச்சிங்களா? ஏப்பா நானா இருந்திருந்தாங்க, உனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? காரி துப்புற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? காரி துப்புற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? நீதி நியாயத்தை கேட்க விடல அங்கே ஆண்டவர் கூட அமைதி பண்ணிட்டார். இயேசு அவனை பார்த்தாராம். வரலாறு சொல்லுது, ஒரு அப்பா அன்பாக நேசிக்கிற தான் மகனை பார்த்த மாதிரி பார்த்தாராம். இது பைபிள் இல்லை, வரலாறு சொல்லுது. அங்கே இருந்தவங்க எழுதுவாங்க. எப்படியும் யோசிங்க. இதயம் ஒன்று இருந்தால் இந்த இயேசுவை குறை சொல்ல முடியுமா? இயேசுவை குறை சொல்ல முடியாததுனால தானே நம்மளை அடிக்கிறானுங்க. உண்மையான தெய்வத்தை வணங்குறானே, இவன் மோட்சம் போகிறேன் பரலோகம் போகிறேன்றானே, இவனை சும்மா விடக்கூடாது, அடித்து அனுப்பு. நம்ம என்ன சொல்கிறான்? எப்போ போக வேண்டியவன் இன்றைக்கே நீ அனுப்புகிறப்பா, ரொம்ப நன்றி, அவ்வளோதான். அப்படி தான் ஏன் நம்ம சொல்லணும், வேறு வழியே கிடையாது. இதயம் ஒன்று இருந்தால் இயேசுவை மறக்கவே முடியாது, அவரை குறை சொல்ல முடியாது. அவரை தான் நம்ம பின்பற்றுறோம். நம்ம எப்படி இருக்கணும்? குடும்பத்தில், அட சமுதாயத்தில் விட்டுருங்க, குடும்பத்தில் கணவன் புருஷனுக்கு வந்துருச்சுமா, ஏதோ தெரில அவர் சூழ்நிலை, 90 டிகிரி வந்துருச்சு, எகிறாரு, விசுவாசி தான், கோபம் வந்துருச்சு, குடிச்சிட்டா வந்தாரு இல்லையே, கோபம் வந்துருச்சு. பரிசுத்தவாய் பெற்ற ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தனியார் ரூமில் போயிட்டு, என்னான்னு தெரியல ஆண்டவரே, புருஷன் கோபமாக இருக்கிறாரு, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு காஃபியோ டீயோ போட்டுன்னு வந்து கொடுத்து, என்ன தான் அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படி பேசி பாருங்க, அப்படியே செட்டில் ஆயிடுவார். நான் சொல்கிறது கரெக்டா? என் மனைவி கோவப்பட்டா, எம்மா நீ கோவப்படுறப்ப தான் அழகாகுது மகன்னுவேன், சிரிச்சிருவாங்க. அவ்வளோதான். குறைக்கணும், பாவத்தை குறைக்கணும், பாவத்தை நிறுத்தணும். உனக்கு தான் கோவப்பட தெரியுமா? இது என்னமோ கிரீடம் பெறத்துக்கு போட்டி மாதிரி. உனக்கு தான் கோவப்பட தெரியுமா, எனக்கு தெரியாதா? வேண்டாம். அதே போல் தான் மனைவி பலவீனமானவள் தான் எழுதுறார் பவுல். மனைவி யாரு? பலவீனமான. யாரோ ஒரு அங்கிள் ஆண்டி பெற்று வளர்த்த ஆளாக்கி உங்களை நம்பி கொடுத்துருக்குறாங்க. அடிக்கலாமா? சொல்லுங்க, நீங்களே அடிக்கலாமா? தமாஷா அடிங்க, அதுக்கு நான் பர்மிஷன் தரேன். தமாஷா அடிக்கலாம், தமாஷா கிள்ளலாம், அதுதான் வாழ்க்கை. சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். யோசித்து பாருங்க. அந்த காலத்து டைலாக் இருக்கு, தேவா தேவி நந்தவனம் போகலாமா, அப்படி பேசி பழக்கணும். பரிசுத்தம் இதனால குறையாது. யார் யாரையோ பார்த்து அன்பா பேசணும். மனைவி கிட்ட மூடு, என்ன தண்ணி, நீ தான் பெரிய சீனியரா? மனைவி தான் என் சீனியர், உனக்கு வேற யாரும் கிடையாது. உங்கள் உள்ளத்தில் முதலிடம் யாருக்கு? ஆண்டவருக்கு. ரெண்டாவது இடம் யோசிக்கிறாங்க. கொஸ்டின் அவுட் ஆகிட்டு கூட யோசிக்கிறாங்க. என் மனைவிக்குன்னு சொல்லுங்க, ஒரு தட்டுங்க. டைம் ஆயிடுச்சோ? புது ஊழியக்கார் வந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். திருப்பி நான் எப்போ போறணும்? அப்படின்னா
கேட்ட உடனே ஆண்டவர் பெயரை கேட்டார். அதுக்கப்புறம் இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படும். எத்தன், யாக்கோபு எத்தன், ஏமாற்றுபவன். அவன் ஒத்துக்கணா, என் பெயர் யாக்கோபு தான். உண்மையான தெய்வத்தை சந்திச்சாச்சு, இனி பொய் சொல்லி தப்ப முடியாது. உங்ககிட்ட நான் வந்து விழறேன் ஆண்டவரே. எப்போ இந்த சூழ்நிலை? ஏசா எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பிறகு இவர் எடுத்த நடவடிக்கை இவ்வளோண்டோம். இங்க தன்னை சரி பண்ணின பிறகு ஆண்டவர் போயிட்டாரு. ஏசா வரான் படைகளோட, அவனுடைய படைகள், அவனுடைய ஆசீர்வாதம். அவனுக்கு கோபம் வந்து எத்தனை பேர் அடிப்பானோ அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி முன்கூட்டியே ஒரு பரிவாரத்தை அனுப்பிட்டான். நாசமா போட்டோம், இது ஏசாவால சாகட்டும் பரவாயில்ல, மனைவி பிள்ளைகள் நானும் தப்பிச்சா போதும்னு அப்படி ஒரு நல்ல ஆலோசனை மிருகங்களை அனுப்பிட்டு ஏசாவோ வந்து தன் தம்பியை கட்டி அணைத்தார். அல்லையே சொல்லுங்க. கேட்குறான், என்னப்பா இது, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஏன்னா ஆண்டவனுக்கு காணிக்கை. ஒரு நிமிடம் முன்னாடி பிறந்தாலும் ஆண்டவனேன்னு சொன்னான் பாருங்க, அங்கேயே ஆண்டவர் இறங்கிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் அக்கா அண்ணன் இருக்கிறாங்களா, மதிப்பு கொடுக்கணும். இப்போ என்னடா டேய் வாடா, தப்பு. ஒரு சில இப்போ இந்த காலத்தில் மனைவியை விட புருஷன் சில இடத்துல வயசு கம்மி. எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா? அன்பு வந்துச்சான், சரி போட்ட விடுங்க, போயிடுச்சு, அது திருப்பி குழப்பம் உண்டாக்க வேணாம். ஆனாலும் புருஷனை மதிப்பாக்கணும். ஃப்ரெண்டாவது நானே, ஃப்ரெண்டாவது பேசு. வயசு உன்னை விட கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவமதிக்க கூடாது. யோசிக்கணும். பிள்ளைகளை அன்பாக பராமரிக்கணும், வளர்க்கணும். கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் உங்கள் பிள்ளைகள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம். திட்டுறது, சாபம் போடுறது, கண்டபடி போட்டு அடிக்கிறது தாங்குவாங்களா? உங்கள் பெரிய உடம்புல இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தை ஒரு குழந்தை மேலே அடித்தா குழந்தைங்க தாங்குமா? அப்புறம் வருத்தப்பட போகிறது யார்? நீங்கள் தான். மட்டாய் தண்டிக்கணும்னு இருக்குது பைபிளில். ஆனால் மட்டாய் தண்டிக்கணும். இங்கே வா, நீ பண்ண தாப்புக்கு 2 அடி வாங்கிக்கோ. குச்சி எடுத்து இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று அடிச்சுட்டு இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படி சொல்லணும். எதுக்காக அப்பா அம்மா நம்மளை அடிக்கிறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். கண்டபடி ஒன்றுமே விசாரிக்கல, ஒன்றுமே கேட்கல, என்னானே தெரியல, வந்தார் பெல்ட்டை கட்டினார், அடித்தார், போட்டு போயிட்டார். பையன் கேட்குறான், என்னம்மா ஆச்சு அப்பாவுக்கு? அம்மா சொல்கிறது இல்லையாம்மா, எதுக்கு அடிச்சாருமா? எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா சொல்லுது, எனக்கு கூட புரியலடா. தப்பு. நம்ம காட்டுற அன்பு தான் அங்கே பரலோகம். சபையில் கூட சரி. இங்கே எப்படி தெரியல, ஆராதனை முடிஞ்சதும் வெளிநாடுகளில் முடித்த உடனே போயிட மாட்டாங்க. பெனடிக்ஷன் பிறகு எல்லாரும் இருப்பாங்க, ஒருத்தரை பார்த்து பேசுவாங்க, ஐக்கியப்படுவாங்க. பாஸ்டர் வந்து சர்ச்சு அந்த வாசலாண்ட நிற்பார். அவங்க ஒருத்தரும் கை குலுக்கி, பாஸ்டர் வெரி நைஸ் மெசேஜ், காட் ஸ்போக் வித் மை ஹார்ட், நல்ல செய்தி கொடுத்தீங்க பாஸ்டர், என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார், முக்கியமாக அந்த உதாரணம் எனக்கு டச்சிங்காக இருந்தது, அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. நம்ம சர்ச்சில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபைன்றதுல அவன் கிச்சனில் இருக்கிறான். வீட்டுக்கு போய் என்னடா பசி எடுத்துக்கிச்சான், மனைவியை கூட கூட்டின்னு போல, ஆக்கி வச்சா போதும் துணுப்படுவேன் நானுன்ற மாதிரி. கொஞ்சம் பொறுத்து இருக்கக்கூடாதா? யோசிக்கணும். அடுத்தது, கொடுக்கப்பட்டால் ஒழிய நாம் ஒன்றையும் பெற முடியாது. 1, ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒழிய நாம் ஆசீர்வாதம் பெற முடியாது. 2, கொடுக்கப்பட்டால் ஒழிய நாம் ஒன்றையும் பெற முடியாது. யோவான் 3:27, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். குறிச்சிங்க அந்த வசனத்தை. அப்போ தான் ஜெபிக்கிறதுக்கு நல்லா இருங்க. அப்பா நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் எங்கே போவோம் கேட்கணும். அப்படி அவன் ஆண்டவர் உள்ளத்தை அப்படி சந்தோஷப்படுத்தி கேட்கணும்னா ப்ளீஸ் பண்ணி பேசணும். உங்களை விட்டா எனக்கு யாரப்பா, நீங்கள் தானே எனக்கு எல்லாமே, என்ன நான் யாரை நம்புவேன்? உண்மை தானே நம்பி இருக்கிறேன், இந்த அற்புதம் செய்யுங்கப்பா. கேளுங்க, உபவாசம் போடுங்க, கண்ணீர் விடுங்க, ஒரு சொட்டு கண்ணீராவது விடுங்க. அது உங்க ஆசீர்வாதமானாலும் சரி, சபையின் ஆசீர்வாதமானாலும் சரி, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் சுகமடையணும்னாலும் சரி, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாரு. சமுதாயத்தில் சந்தோஷமா இருப்பீர்கள். உங்கள் கண்ணீர் ஒரு காலம் வீணாகாது. கேளு, கொடுப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அது இயேசுதான். கொடுங்கள் உங்களுக்கு
கொடுக்கப்படும். ரெண்டும் செய்யணும். இந்த பக்கம் வாங்குறீங்களா, இந்த பக்கம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு கண்ணியமான விசுவாசி என்பது உண்மையானால் உங்களுடைய தசம பாகம் காணிக்க உங்களுடைய சொந்த ஸ்தல சபைக்கு கொண்டு வரணும். அதான் பைபிள் ரூல்ஸ். தசம பாகத்தை மட்டும் கொடுக்கறதுனால யூ ஆர் நாட் லைக் எ சுப்பீரியர். அது ஜெனரல் கிறிஸ்டியன். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எல்லாமே ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. தசம பாகமும் கொடுத்துடணும், மேற்கொண்டும் கொடுக்கணும். இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. கொடுத்துரு. பாஸ்டர் ஐயா பாஸ்டர் அம்மா ஜபம் பண்ணி அது ஏதாவது செய்வாங்க. இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது, எல்லா சபையும் சேவை செய்து நாங்கள் கூட சேவை செய்கிறோம். துணிமணிகள் வாங்கி விதவைகளுக்கு, சாரி, படிக்கிற பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துமஸ் டு புத்தாண்டு பிரியாணி, நல்ல சாப்பாடு, இந்த கல் அடிக்கிறாங்களே அவங்களுக்கு, நரிக்குறவர்களுக்கு இந்த குளிர்கால ஆடைகள் கொடுக்குறோம், செய்கிறோம். பணமும் இல்லை, துணி வாங்கி கொடுக்கறதுக்கு முடியல. ஏன் ட்ரெஸ்ஸுங்கள 50% எடு, நல்லா துவைச்சி அயன் பண்ணு, பேக் பண்ணு, கொண்டு போய் கொடுத்துருவோம். ஒரு பீரோ ரொம்பிச்ச போதும், அந்த ஒரு பீரோவிலே மெயின்டைன் பண்ணு, பாதி காலி பண்ணு. அப்புறம் நம்ம அத்தான் ஒரு பீரோ ரொம்பிச்சு, சேரியை நிரப்ப, சேரியை அடக்கி வைக்கிறதுக்கு பீரோ இல்லை, இன்னொன்று வாங்கி கொடுங்க. கேட்காதீங்க, அதிலே மெயின்டைன் பண்ணுங்கன்றேன். அதில் இருக்கிற சேரியே போதும். மறிக்கிறதுக்குள்ள 2 சேரி இருக்கணும் உங்ககிட்ட, அவ்வளோதான். கர்த்தர் யாவராரு. நான் என் மனைவி கிட்ட போன வாரமே சொன்னேன், இந்த பாருமா, நான் மறிக்கிறதுக்குள்ள என் ட்ரெஸ்ஸு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் இருந்தால் போதும், இதெல்லாம் எடுத்து கொடுத்துரும். இன்னைக்கு வரைக்கும் வாங்குவோம் கொடுப்போம், வாங்குவோம் கொடுப்போம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருல. நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் வேலை செய்து, நான் செஞ்ச வேலை என்றீங்க. வேலை செய்வதற்கு பலன் கொடுக்கறது யாரு? வியாதி வந்து போயிட்டா ஒன்று, கொரோனா வந்து போயிட்டா இன்னொரு முறை. பக்தர்கள் அநேகர் இந்த கொரோனாவில் பரலோகம் போய் நிறைய பேர், ஒரு டீம். கொரோனா பரலோகம்னே ஒன்று இருக்குது, பரலோகத்தில் கொள்ளம். நான் பார்த்தேன் போன வாரம் இல்லை, சும்மா ஒரு நாள் அப்படி தரிசனம். ஆண்டவரே இதெல்லாம் யார்? இதெல்லாம் கொரோனாவில் வந்து சேர்ந்த பக்தர்கள். தமிழ்நாட்டிலேருந்து வந்து சேர்ந்தவங்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு இடம் போட்டு வச்சுக்கிறாரு. ஆனால் அப்போ தான் யோசித்து நம்ம வந்துருக்கலாமே, இங்கே நம்மளை ஏன் விட்டு வச்சாருன்னு. அவங்கள விட நம்ம நல்லவங்களா? எத்தனையோ பாஸ்டர், எத்தனையோ பிஷப், எத்தனையோ எவாஞ்சலிஸ்ட் போயிட்டாங்களே, அவங்கள விட நான் நல்லவனா? இல்லையே. அப்போ ஏன்பா என்னை வச்சிங்க? உன்னால் முடிய வேண்டிய சில காரியம் இருக்குது, அதனால தான் வச்சேன். அல்லேலூயா. இது பெரிய காரியம் சொல்கிறாருன்னு பயந்துடாதீங்க. சாதாரண ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். தசம பாகமும் கொடுத்துட்றீங்க, ரைட்டு. அத்தான் இவ்வளோ பணம் இருக்குது, அடுத்த மாதம் தான் சம்பளம் வாங்க போகிறோமே, இதை கொடுத்துடலாமே பாஸ்டர்கிட்ட, அவர் ஏதாவது செய்யட்டும். நல்ல ஆலோசனை சொல்லி கொண்டு வரணும். ஆனால் நீ சப்பிரால் மாதிரி ஏமாற்றி சடிதியாகி சாகக்கூடாது. கஷ்டம் அதெல்லாம். கொடுத்துரு கொடுத்துரு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் ஃபைனல். ஏன்னா ஐயா சொன்ன நேரம் முடிஞ்சு எத்தனை நிமிஷம் ஆகுது? 2 ஒன்று இருக்குது. 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா? 3 நிமிஷம் பேசலாம். 3 நிமிஷம் இருக்குதான். அவர் 3 நிமிஷம் என்னாவே எனக்கு 30 நிமிஷம் ஆகுது. சும்மா சொன்ன பயந்துடாதீங்க. அழைக்கப்பட்டால் ஒழிய, நம்பர் 3, அழைக்கப்பட்டால் ஒழிய நாம் ஊழியத்தை பெற முடியாது. ஹீப்ரூஸ் 5:4 வச்சிருங்க. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. 3 நேரம் ஊழியக்காரங்களுக்கு இந்த வசனம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். எங்களை கூப்பிட்டார். பாஸ்டர் ஜார்ஜ் ஐயாவை கூப்பிட்டார். என்னன்னாலும் திடீர்னு கூப்பிட்டார். ஐயாவை அதுக்குரிய குருகுல பயிற்சி எடுக்க வச்சு கூப்பிட்டார். அம்மையாரை அதுக்குரிய படிப்பு படிக்க வச்சு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஊழியத்தை செய்கிறாங்க. அது வேற ஒரு பக்கம். உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஊழியம் கூட சரி, ஆண்டவரால் அழைக்கப்பட்டால் ஊழிய நீங்கள் அந்த வேலையில் நிலைத்திருக்க முடியாது. சிலர் பார்த்துக்கிறீங்களா, கிடைச்ச வேலையில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அது கஷ்டமாகுது, ரிசன் பண்ணிட்டு ஓடு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் தெரியும். அப்புறம் அது செட்டில் ஆகிடும். நீங்களே அந்த வேலையில் மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லையே சொல்லுங்க. வேலைக்கார மாதிரி தான் உங்களை முதல்ல டீல் பண்ணுவாங்க, கவனிப்பாங்க. அங்கங்கே சிசிடிவி கேமரா வச்செல்லாம் நீங்கள் உத்தம உண்மையுமா இருங்க. பிரதர் தாமஸ் வாங்க, உங்கள் நடவடிக்கைலாம் பார்த்தோம். இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் மேனேஜர்,
30,000 ரூபாய் சம்பளம். அல்லேலூயா. தாவக்கூடாது, விசுவாசிகள் கூட தாவக்கூடாது. என்னமோ தெரியல ஏவராரு ஆண்டவர். ஒரு 3 மாசம் போய் பார்க்கலாம், ஒரு 3 மாசம் பாஸ்டர் ஜார்ஜ் சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம். அது உங்களுக்கு நம்மளுக்கு ஒத்து வந்தால் போகலாம் தொடர்ந்து, இல்லைன்னா வேற சர்ச்சுக்கு போகலாம். யூ ஷுட் நாட் லைக் எ மங்கி பிலீவர். மரத்துக்கு மரம் தாவும் எது? ஆமாம், ஏன்னா மதுரையில் சர்ச்சா இல்லை. அப்போ எத்தனை வருஷம் இப்படி இருக்க முடியும்? அட குறைகளே இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொந்த அப்பா அம்மா கிட்ட இருக்கிற தப்பை நீங்கள் யாருக்கானா போய் சொல்லுவீங்களா? பெற்றெடுத்த அப்பா அம்மா யாருக்காவது போய் சொல்லுவீங்களா? அது போல தான் மனிதர்கள் தானே. அவங்களுக்கு எவ்வளோ பிஸி, எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ வேலைங்க. பாஸ்டர்ன்றாங்க, கோபம் வருது. வரும். அநியாயமான காரியம் செய்தால் பாஸ்டருக்கும் கோபம் வரும். இயேசு கிறிஸ்துக்கு வந்ததே நியாயமான காரியத்துக்கு. அப்போ நியாயமான காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம், பதிலுக்கு எதிர்க்க கூடாது. ஓகே, கோயிங் டு ஃபினிஷ் வித்தவுட் மை வில்லிங். நம்பர் 1, ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒழிய நாம் ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆதார வசனம் ஆதியாகமம் 32:26. கொடுக்கப்பட்டால் ஒழிய நாம் ஒன்றையும் பெற முடியாது. யோவான் 3:27. அப்போ ஜெபித்தா தான் கொடுப்பார். அழைக்கப்பட்டால் ஒழிய நாம் எந்த காரியத்தையும், ஊழியத்தை மட்டுமல்ல, ஊழியத்தில் கிளை ஊழியங்கள். பாஸ்டர் உங்களை நம்பி சில பொறுப்பு கொடுப்பாரு. உங்களை நம்பி கொடுக்கறன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்பி கொடுக்க வச்சாரு. ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை நம்பி தானே பாஸ்டர் இந்த பொறுப்பு கொடுத்தாரு. அதுவும் பண பொறுப்பு முக்கியமாக சிலருக்கு. ஆண்டவர் கேட்குறாரு, யூ கேன் பிலீவ் மீ, ஓகே, பிகாஸ் ஐ ஆம் காட், பட் கேன் ஐ பிலீவ் யூ? உன்னை நான் நம்ப முடியுமா? ஆண்டவரே என்னை நம்புங்கப்பா. ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஒருத்தர் பாட்டார், பாவம், அவர் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, அவ்வளோ லீனா. அவர் எழுதின பாட்டு தான் அது. ஐ லைக் வெரி மச். அவ்வளோ துக்கமாக பாடுற அந்த பாட்டு, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. அதில் வருது அந்த ஸ்டான்ஸா. நான் பாடங்க நல்ல, ஆனால் பாடிடுவேன். ஆனால் மற்றவங்க பாட்டை ரொம்ப ருசித்து கேட்பேன். இங்கே பாடினாங்கல்ல ஐயா, அந்த பாட்டு புக்கு ஃபுல்லாகவே புது பாட்டுக்கு தான் நிறையா இருக்குது. ரொம்ப ரசித்து அந்த பாட்டு புக்கு பார்த்துக்கிட்டு அந்த ஐயா பாடுறப்ப நான் கேட்டேன், இதை எப்படியாவது கற்றுக்கணும் பாடணுமா எங்கன்னா அப்படின்ற ஒரு ஆசை வருது. நான் பார்க்குறதுக்கு தான் 67 வயசு, ஆனால் என் உள்ளத்தில் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சிரிச்சிருங்க அவ்வளோ போதும். ஏன் தான் சொன்னோன்னு இது. அந்த வசனத்தை மறக்கக்கூடாது. பிஃபோர் கிறிஸ்மஸ் யூ கீப் திஸ். ஜெபியுங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்ல ஐயா அம்மா, பரிசுத்தத்தை மட்டும் இழக்காதீர்கள். சாப்பிடுங்க, தூங்குங்க, வேலைக்கு போங்க, கணவன் மனைவி பிள்ளைகளோட ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. ஆனால் பரிசுத்தத்தை மட்டும் இழக்காதீர்கள். பிசாசு அப்படி கொக்கி போட்டு வச்சுருக்கிறான் எங்கே பாரு. ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். இந்த செல்ஃபோன் வந்ததுக்கு முன்னாடி பட்டன் செல்ஃபோன், அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. இப்போ என் கேள்வி என்னன்னா, அந்த பட்டன் செல்ஃபோன் வந்ததுக்கு முன்னாடி விட்டுருங்க, அது நம்ம வழக்கம் போல் வந்துட்டோம். பட்டன் செல்ஃபோன் வந்த பிறகு இந்த ஸ்க்ரீன் டச் செல்ஃபோன் வந்துச்சு இல்லையா, அது வந்த பிறகு உங்கள் ஜபம் அதிகமாகி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? உங்கள் வேத வாசிப்பு அதிகமாகி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? சபையில் உங்களுடைய பங்கு அதிகமாகி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? பட்டன் சிஸ்டம் ஃபோன் வந்தப்போ பாஸ்டர்கிட்ட எவ்வளோ நாளாக எப்பப்போ எவ்வளோ அருமையாக டக்குன்னு பேசினிருந்தீங்க. இந்த ஸ்க்ரீன் டச் அப் வந்த பிறகு பேசுனீங்களா இல்லையா? விசாரிச்சிங்களா இல்லையா? ஐயா ஏதாவது தேவை இருக்குதா சொல்லுங்கய்யா அப்படி கேட்டிங்களா இல்லையா? எப்போ பாரு யூடியூப்பு, சைக்கிள் டியூப்பு, எப்போ பாரு வாட்ஸ்அப்பு. இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் இடக்க போகிறாங்க தெரியுமா? இப்போ கொடுத்துட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா ₹1. இப்போ வந்துடுச்சு ரூல்ஸு. இப்போ இதை கொஞ்ச நாளாக விட்டுனுக்கிறான். நானே அனுப்புகிறேன் வசனம், கொஞ்சம் பேர் அவனே கட் பண்ணுறான். டிம் மைக்கா பேப்பர் மாதிரி டிம் ஆகிட்டு இந்த திக்காக்குது அவங்களுக்கு மட்டும் அனுப்புன்றான். அதிலே வருது. நியூ ப்ராட்காஸ்ட் எடுத்துட்டான் கிடையாது. அதில் தான் சொகுசாக வெளியிட்டு இருந்தோம். பாட்டு ஜபம் ஆராதனை அட் டைமில் 250 பேருக்கு போய் சேரும். இந்த மாதிரி எத்தனை குரூப்னாலும் நியூ ப்ராட்காஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ எல்லாம் எடுத்துட்டான், எல்லாமே போச்சு. உன்னை கொஞ்ச நாள் போனால் இந்த செல்ஃபோனை 3 சுற்றி ஒரு குப்பையில் போட்டு போக வேண்டியதுதான்.
உங்கள் பரிசுத்தம் பாதிக்குமானால். உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. உன் வலது கை உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை துண்டித்து போடு. உன் செல்போன் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் 10 அடுக்கு மாடி மேலே ஏறி அங்கேருந்து கீழே போடு. இல்லைன்னா நீ ஒன்றை திருத்திக்கோ. முடியவே முடியும். ஐயா, காலையில் தூங்கி எழுந்து பைபிளானா இடக்கணும். இல்லை அங்கேயே முட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ. எதையும் துடிக்குதா இல்லையான்னு கூட கவனிக்கிறதுக்கு முன்னாடியே செல்போனை எடுத்துக்கிறாங்களே கிறிஸ்தவங்க. எவ்வளோ வேதனைப்படுவார் ஆண்டவர், யோசித்து பாருங்க. அது ஊழியத்து நிமித்தமாக எடுத்தா பரவாயில்ல. வசனம் அனுப்பணும், பாட்டு அனுப்பணும், ஜெபம் அனுப்பணும். யாராவதோ பார்க்குறீங்களா கிறிஸ்தவங்க, நீங்கள் பாடி அனுப்புங்க. நீங்கள் ஒரு வசனம் சொல்லி அனுப்புங்க. காப்பாற்றினார்ல ஆண்டவர், எவ்வளோ பயங்கரமான வியாதியிலிருந்து காப்பாற்றினார்ல, அதை சாட்சி ஒரு 5 நிமிஷம் சொல்லி அனுப்புங்க. அந்த ஊழியம் செய்யுங்க செல்போன்ல. பட் நெவர் யுவர் செல்போன் பிகம் சின்போன். யூ see, this is holy Bible. விசுவாசிக்கிறீங்களா? This is holy Bible, but this is not holy cellphone. This is not holy cellphone. பைபிள் எல்லாம் நீங்க ஆப்ல வர வச்சு தான் வச்சிருப்பீங்க, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் எல்லாம். அதை ஓபன் பண்ணி படிக்கலான்னு போவீங்க, திடீர்னு ஒரு விளம்பரம் வரும். ஸ்னாப்ஷாட் ஷாப்ஸி 1300 ரூபாய் விலை கொண்ட சாரி, ஒரே 300 ரூபாய், 3 நாள்ல வெள்ளை ஆயிடும். வெள்ளை சாரி தேவைதான், கட்டிக்குங்க. கலரார்ந்த சாரி வெள்ளை ஆயிடும். ஏமாறாதீங்க, ஏமாறக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அது அநியாயமாக விடக்கூடாது. நல்லதுக்கு செலவு பண்ணு. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். பரிசுத்தத்தை ஒரு காலம் இழக்காதீர்கள். அதான் நமக்கு விளையாடப்பட்ட பொக்கிஷம். அப்பா, நீர் எனக்கு கொடுத்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சொல்லணும், புருஷனே நீர் எனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சகோதரி, நீர் எனக்கு கொடுத்த கணவர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிங்க. பிள்ளைகளே, புருஷரே, சகோதரி, யோசிக்கணும். எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க அப்பா அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்க, எங்க அப்பா அம்மா எங்களை சர்ச்சுக்கு கொண்டு போவாங்க, எங்க அப்பா அம்மா ரொம்ப தமாஷா இருப்பாங்க, நைட்ல நெடு முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க, நான் பார்த்துருக்குறோம், பாதி ராத்திரில பார்த்துட்டு கூட நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்படியாப்பட்ட அப்பா அம்மா எங்க அப்பா அம்மான்னு உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். 7 மணி இருப்போமா? ஒரு ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, சுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன், தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஜெபம் செய்வோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். மனதார தூர இடத்திலிருந்து வந்த அடிமை உடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். As a man of God and disciple of you, Lord, I bless your children. You take care. Bless everybody. All your blessings come down. Keep in good health to everybody.
those who are suffering from high cholesterol, high BP, high sugar, right now, in the name of Jesus Christ, coming down, coming down, coming down, coming down to normal, 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 normal. Heal, heal. Those who are studying, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு, ஞானம், சுகத்தை தார். முக்கியமாய் குடும்ப அங்கத்தினர், கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே அது சப்ஜெக்டே இல்லை, ஆனாலும் நீர் பேசினீர் அப்பா. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பரஸ்பர அன்பை தாரும், தெய்வீக பக்தி பாசத்தை தாரும். குறைகளை விட்டு விட்டு கணவன் மனைவி அன்போடு வாழ, உண்மை உத்தமமாய் வாழ, தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ, இந்த ராஜ்யத்தில் வந்து பங்கடைய உதவி செய்யுங்கப்பா. போதகரை குடும்பத்தை ஆசீர்வதி. கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென், ஆமென்.